ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இது வியாழக்கிழமை காலையில மகா கந்த சஷ்டிக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வந்து பேசியே வந்து வீடியோ குடுக்குறேன். 2 கோவில்ல இங்க வந்து சஷ்டிக்கான திருவிழா நடந்தது. அங்க போறது, இங்க போறதுன்ட்டு ரொம்ப பிஸி ஆயாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு பேசி வந்து ஷார்ட்ஸ் வீடியோ குடுக்கறதுக்காக டைமே வந்து கிடைக்கல. இன்னைக்கு தான் பேச முடிஞ்சது. எல்லாருக்கும் சூப்பரா வந்து கந்த சஷ்டி விரதம் வந்து சூப்பரா வந்து போயிருக்கும்னு நெனைக்கிறேன். எனக்குமே ரொம்ப நல்லா வந்து போச்சு. இந்த காலையில சாங் போட்டு போடுற வீடியோலாம் போட்டுடுறேன். ஆனா, அது பேசி வந்து போடுறதுக்கு டைமே வந்து கிடைக்கல. இன்னைக்கு காலையிலே அஸ்வின் வந்து எழுப்பி விட்டேன். ஏன்னா வந்து நேத்து நைட்டு 11:30 மணி வரைக்கும் டிராயிங் வந்து பண்ணியிருந்தான். எல்லா டிராயிங்குமே இவன் டிராயிங் நல்லா பண்றான் அப்படின்றதால பசங்க வந்து இவன்கிட்ட சொல்லிடுறாங்களாம். அதனால டீச்சருமே வந்து குடுத்ததுனால, இன்னைக்கு உட்காந்து ஒரு 3 டிராயிங் பண்ற மாரி இருந்தது. அதுல வந்து ஒரு டிராயிங் வந்து பண்ணிட்டான். மீதி தஞ்சை பெரிய கோயில் கோவில் ஏதாவது வந்து வரைஞ்சிட்டு வர சொல்லியிருந்தாங்களாம். அதனால தஞ்சை பெரிய கோயில் ரொம்ப வந்து ஈஸியா வரைஞ்சா பிரைஸ் வந்து கிடைக்காதும்மா. கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாரி தேடி வரைஞ்சா தான் பிரைஸ் குடுப்பாங்க அப்படின்றதுக்காகவே ஏதோ கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது தான் பார்த்து வரைஞ்சிட்டே இருந்தான். ஓரளவுக்கு தான் வரைய முடிஞ்சது. அதுக்கப்புறம் காலையில எந்திரிச்சு ஒரு 5:30 மணிக்கு எழுப்பி விடுறேன்னு சரி கொஞ்ச நேரம் தூங்கட்டுன்ட்டு ஒரு 6 மணிக்கு நான் எந்திரிச்சதுக்கப்புறம் தான் எழுப்பி விட்டேன். வரைஞ்சிக்கிட்டே இருந்தான். இன்னைக்கு வியாழக்கிழமைன்றதால இன்னைக்கு முருங்கைக்கீரை போட்டு கொத்து சாம்பார் வச்சிடலான்னு அதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு மொட்டை மாடிக்கு போயிருந்தேன். ஒரு குண்டு மல்லி, மல்லிப்பூலாம் பூத்திருந்தா, அத தலையில சொருகுனா கீழ விழுந்துரும். இந்த காதுல தான் வச்சிருப்பேன். அது வந்து அப்படியே மறந்துட்டேன் போல இருக்கு. வீடியோவுமே வந்து கவர் ஆயிடுச்சு. இன்னைக்கு கொத்து சாம்பார் வந்து ரேஷன் பருப்புல தான் வைக்கலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் கடையில வாங்கின பருப்பும் இருந்தது. சரி 2ம் சேர்ந்து வச்சா குழம்பு வந்து நல்லாருக்குமே அப்படின்றதுக்கு 2மே சேர்ந்து தான் வச்சிருந்தேன். அதே மாரி கொத்து சாம்பார் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. மத்த நாள விட இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பொரியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கேரட்டு, அவரைக்காவும் இருந்தது. அது எல்லாத்தையும் நான் பசங்களுக்கு வந்து சாப்பிட சொல்லி தான் பழகுவேன். இந்த அஜி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அவரைக்கா வந்து சாப்பிட மாட்டான். அந்த அவரைக்கா வந்து சாப்பிடுறது ஒரு மாதிரியா இருக்கான். அதனால அவனுக்கு மட்டும் கொஞ்சம் வந்து கேரட் பொரியலாம் அப்படின்றதுக்காக, கேரட் கொஞ்சம், அவரைக்காய் கொஞ்சம் அப்படி பொரிக்கிற மாரி வந்து பொரிச்சுட்டு இருந்தேன். என்ன பொறுத்தவரைக்கும் குழந்தைங்கன்னா, எல்லாத்தையும் வந்து சாப்பிட வந்து பழகணும். எனக்குமே வந்து அந்த மாரி தான் வந்து நானுமே பழகியிருக்கேன். அஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சைனஸ் மாரி இருக்கு. இருந்தாலும் அந்த வெண்டைக்காய் எல்லாமே வந்து குடுத்து பழகுனா தான் அவனுக்கு வந்து அது ஒத்துக்குன்றதுக்காக அந்த மாரி தான் வந்து பழக்குனேன். ஆனா ஒரு சிலர் வந்து நானும் எப்படியோ கம்பல் பண்ணி பார்ப்பேன். இல்லம்மா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்ட மாரி அகற்ற மாரி வருவான். அதனால சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கேரட் வந்து பொரிச்சு குடுத்துடலாம். அந்த அவரைக்காய் வந்து அந்த விதையோட சாப்பிடுறப்போ அவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அதனால தான் சரின்ட்டு சரி அவரைக்காய் வந்து வேண்டாம். மத்ததெல்லாம் கண்டிப்பா வந்து சாப்பிட வந்து எல்லாத்தையுமே வந்து சாப்பிடணும் அப்படின்ற மாரி தான் வந்து பழகிட்டு இருக்கேன். டிராயிங் 2 வரைஞ்சான்னு சொன்னேன் இல்லையா? அதுல ஒரு டிராயிங் இதான். அதுக்கப்புறம் தஞ்சை பெரிய கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா கலர் எதுவுமே பண்ணல. கலர் பண்றதுலாம் டைம் இல்ல. இன்னும் கலர்லாம் பண்ணியிருந்தா ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். சும்மா பென்சிலால வரைஞ்சு கோட்டிங் அந்த அவுட்டிங் குடுப்பாங்க இல்லையா? அவுட்டிங்கா, கோட்டிங்கா எனக்கு தெரியல. அது மட்டும் பிளாக்கால குடுத்துருந்தேன். சும்மா போறப்ப குட்றா கொஞ்சோண்டு காமிச்சுக்கிறேன் வீடியோக்காக அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா வந்து எடுத்திருந்தேன். ஒரு சிலர் வந்து ஃபுல்லா வந்து காட்டுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு டைம் இல்ல. ரொம்ப அர்ஜென்ட்டா வந்து கிளம்புற மாரி இருந்தது. பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து கட கட கடன்னு பூ பறிச்சுட்டு வெயில் வந்தா அதுக்கப்புறம் பூ வந்து வீணா போயிடுன்றதுக்காக பசங்க எப்பவுமே எல்லாமே டிராயிங்லாம் பண்ணா எடுத்து வச்சுருவாங்க. இன்னைக்கு டைம் இல்லாததால நான் வந்து உட்காந்து எடுத்து வைக்கிற மாரி இருந்தது. இவ்வளோ வேலையும் கடகடன்னு எதுக்கு செய்யறேன்னா, ஹார்ட் பீட் சீரிஸ் வந்து பார்க்கறதுக்காக எடுத்து வச்சுட்டு இருந்தேன் சீக்கிரமா.